நவம்பர் 8ஆம் தேதி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தது முதல் கடந்த 50 நாட்களில் ரிசர்வ் வங்கியும் நிதி அமைச்சகமும் 60க்கும் மேற்பட்ட அறிவிக்கைகளை வெளியிட்டுள்ளன. நவம்பர் 8ஆம் தேதி இரவு தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது என்று அறிவித்தார். எந்தவித வரம்பும் இன்றி பழைய நோட்டுகளை டிசம்பர் 30ஆம் தேதி வரை வங்கிகளில் டெபாசிட் செய்யலாம் என்றும் அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து நிதித்துறை வெளியிட்ட அறிவிக்கையில் வங்கிகளில் 4000 ரூபாய் மதிப்புக்கு பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறியது. ஏடிஎம்களில் ஒருமுறை அதிகபட்சம் 2000 ரூபாய் மட்டுமே பணம் எடுக்க முடியும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு வாரத்திற்கு அதிகபட்சம் 20,000 ரூபாய் வரை மட்டுமே எடுக்க முடியும் என்றும் ஒரு நாளில் அதிகபட்சம் 10,000 மட்டுமே எடுக்க முடியும் என்றும் கூறப்பட்டது. வங்கிகளில் பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கான வரம்பு 4000 ரூபாயில் இருந்து 4500 ரூபாயாக நவம்பர் 13ஆம் தேதி உயர்த்தப்பட்டது. ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பதற்கான வரம்பும் 2000 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. வங்கியில் பணம் மாற்ற வருவோருக்கு விரலில் மை வைக்கப்படும் என்ற அறிவிப்பு அடுத்த 2 தினங்களில் வெளியானது. நவம்பர் 17ஆம் தேதி பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கான வரம்பு 4500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக குறைக்கப்பட்டது. விவசாயிகள் வாரத்திற்கு 25,000 வரை எடுத்துக் கொள்ளவும், திருமண வீட்டினர் 2,50,000 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துக் கொள்ளவும் அனுமதித்து உத்தரவிடப்பட்டது. நவம்பர் 24ஆம் தேதி வங்கிகளில் பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்வது முடிவுக்கு வந்தது. இனி வங்கிக் கணக்கில் டெபாசிட் மட்டுமே செய்ய முடியும் என்று கூறப்பட்டது. பெட்ரோல், டீசல், விமான டிக்கெட் உள்ளிட்டவற்றுக்கு பழைய நோட்டுகளை பயன்படுத்தலாம் என்ற சலுகை டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. 5,000 ரூபாய்க்கு மேல் பழைய நோட்டுகளை ஒரே ஒரு முறை மட்டுமே டெபாசிட் செய்ய முடியும் என்றும் அதற்கு உரிய காரணத்தை எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் என்றும் டிசம்பர் 19ஆம் தேதி அறிவித்தது ரிசர்வ் வங்கி. ஆனால் 2 நாட்களில் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றுக் கொண்டது. டிசம்பர் 28ஆம் தேதி செல்லாத நோட்டு தொடர்பான அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. ரூபாய் நோட்டு விவகாரத்தால் உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படவில்லை என